டாலர் ரேட் ட்ராப்பில் எப்படி மாட்டாமல் இருக்கிறது. டிடி ரேட்னா டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் இதில் மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். நம்ம அப்ராடுக்கு பேமெண்ட் பண்ணும்போது எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ராடுக்கு ஃபீஸ் அனுப்புறது ஈஸின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதில் டிடி ரேட்டுங்கிறது தான் நமக்கான ட்ராப்பு. ஸோ அந்த ட்ராப்பில் எப்படி மாட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானே என்னோடய ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபரை பேங்க் ரேட்டோட செக் பண்ணி தான் அனுப்புனேன். லேட்டராக வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது, நான் ஒரு டாலருக்கு $2 எக்ஸ்ட்ராவாக அனுப்பியிருக்கேன். நான் ஒரு $3000 ஃபீஸாக பே பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு டாலருக்கு $2ங்கிற கணக்குனா $3000க்கு நான் $6000 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லா பேங்க்கோட வெப்சைட்ஸும் செக் பண்ணணும். ஸோ அதில் வந்து டிடி செல்லிங் ரேட்டுன்னு இருக்கும். டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் டிடி செல்லிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிடி செல்லிங் ரேட் தான் நம்ம அப்ராடுக்கு பேமெண்ட் பண்ணுறோம்னா அந்த ரேட்டை யூஸ் பண்ணி தான் எல்லா பேங்க்குமே பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்மியாக பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா பேங்க்கோட வெப்சைட்ஸும் டெய்லி செக் பண்ணுங்கள். என்றைக்கு அந்த ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ, எந்த பேங்க்கில் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செக் பண்ணி பே பண்ணுங்கள். ஸோ கூகுள் ரேட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ என்னோட மிஸ்டேக் வந்து உங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ராப்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறங்கிறது ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.